இன்னைக்கு தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இனிமையான தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நாளில் நரகாசுரன் அழிக்கப்பட்ட ஒரு தீய சக்தி அழிக்கப்பட்ட நாளில் மரண தண்டனை சம்பந்தமாகவும் மரணம் சம்பந்தமாகவும் கதைக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இலங்கையில் நீதிமன்றத்தால் மரண தண்டனை தீர்ப்பாக கொடுக்கப்பட்டாலும் அது நிறைவேற்றப்படுறது கிடையாது. அது அமுல்படுத்தப்படணும் என்ற மாதிரியான கோரிக்கை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் முன்வைக்கப்படும். இப்போ இந்த அரசாங்கத்திட்டையும் அதே மாதிரியான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. சாதாரணமாக தனிநபர்கள் இல்லாட்டி அரசியல்வாதிகள் முன்வைக்கிற கோரிக்கைன்றதையும் தாண்டி இந்த தடவை இந்த கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறவர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருந்த சிரேஷ்ட சட்டத்தரணி பிரதீபா மகாநாமகேவா. 800க்கும் அதிகமான மரண தண்டனை கைதிகள் இருக்கிறாங்க. 3000க்கும் அதிகமான சிறை கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க வேறு வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில். இந்த 3000க்கும் அதிகமான கைதிகளில் 80% அதிகமானவர்கள் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற நபர்கள் என்ற ஒரு தரவும் கூட 2 நாட்களுக்கு முதல்ல வழி வந்திருந்தது. போதைப்பொருள் குற்றவாளிகளால் சிறைகள் நிரம்பி வழிஞ்சு கொண்டிருக்கு என்று சொல்லியும் சொல்ல முடியும். இன்னும் ஒரு பக்கம் இஷாரா சிவந்தி அந்த குழு சம்பந்தமாக நடத்தப்படுற விசாரணைகளில் ஒரு சில கைதுகள் நடந்திருக்கு. ஒரு சில வழக்கு விசாரணைகள் சம்பந்தமான செய்திகள் வெளிவந்திருக்கு. 3 பேர், ஒரு போலீஸ் அதிகாரி, போதைப்பொருள் கடத்தல், பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லி குற்றம் சாட்டப்படுற 2 பேர் சொல்லி 3 பேர் இன்றைக்கு ஒரு நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு 24ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல் வைக்க சொல்லி நீதவானால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. போலீஸ் கான்ஸ்டபிளாக செயல்பட்டு வந்த ஒரு நபர் செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார். சுபொண்ட மனைவியும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. சுபன் ஹரக்கட்டாவை ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி கொலை செய்யறதுக்கு முயற்சி எடுத்தாருன்னு சொல்லி ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த நபர் சுபுண்ட மனைவி கைது செய்யப்படுறாங்க. அவங்களும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. ஷான் மதுகம ஷானோட நெருக்கமா செயற்பட்டார் சொல்லி குற்றம் சாட்டப்படுற ஒரு நபரும் சொல்லி 3 பேர் இன்னைக்கு நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு 24ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல் வைக்க சொல்லி நீதிபதியால் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு 52 வயதான பெண் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்து கொண்ட ஒரு ஊழியர் என்றதும் விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது. நாராயண்பேட்டையில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க கடமையாற்றி கொண்டிருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தான் கைது செய்யப்பட்டாங்கன்ற தகவலும் வெளிவந்திருந்தது. அந்த பெண்ணுடைய வாக்குமூலம், அந்த 52 வயதான பெண்ணுடைய வாக்குமூலம் இன்னைக்கு ஊடகங்களில் வெளிவந்திருக்கு. இஷாரா செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்கான காரணம் என்ன, இது எப்படி நடந்தது என்ற விஷயத்தை அந்த பெண் விவரிச்சிருக்கிறாங்க. மதுகம ஷான் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நபர், அரசியல்வாதிகளோட சம்பந்தப்பட்டிருக்கிறார் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர். அவர் சம்பந்தமாகவும் ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற தகவலையும் போலீஸ் சொல்லியிருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருந்தது. மதுகம ஷான் தனக்கு போன் பண்ணி சொன்னாராம். அந்த 52 வயதான பெண் சொல்றாங்க, வெளிநாட்டில் இருக்கிற ஷான் எனக்கு போன் பண்ணி சொன்னார். அவர் என்னுடைய நீண்டகால நண்பர், ஒரு நெருக்கமான பழக்கம் 2 பேருக்கும் இடையில இருக்கு, நட்பு இருக்கு. தெரிஞ்ச நபர் என்ற அடிப்படையில் எனக்கு போன் பண்ணி ஒரு உதவி கேட்டார். இந்த மாதிரி ஒரு பெண் இருக்கிறாங்க, தெரிஞ்ச பெண் இருக்கிறாங்க, ஒரு நாள் மட்டும் உங்களுடைய வீட்டில் தங்க வைக்க முடியுமான்னு சொல்லி உதவி கேட்ட சந்தர்ப்பத்தில் தான் நான் போய் என்னுடைய பைக்ல தான் ஏற்றி வந்திருந்தேன். அன்றைக்கு இரவு என்னுடைய வீட்டில் செவ்வந்தி தங்கி இருந்தா. அடுத்த நாளே ஷான் எனக்கு சொன்னார், இன்னும் ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட சொல்லி. அதுக்கு பிறகு நான் கொண்டு போய் விட்டேன். அப்படி விடுற சந்தர்ப்பத்திலையும் செவ்வந்தி என்னுடைய காலில் விழுந்து கும்பிட்டு எனக்கு நன்றி தெரிவித்து தான் வீட்டில் இருந்து வெளியேறி போனா என்ற மாதிரி அந்த 52 வயதான பெண் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்கன்ற தகவல் வெளிவந்திருக்கு. இதில் காலில் விழுந்து கும்பிட்டது கும்பிடாதது அது முக்கியமானது கிடையாது. ஷானுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற தொடர்பை இந்த பெண்ணும் உறுதி செய்திருக்கிறார். ஷான் என்றவர் அரசியல் தொடர்புகள் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்றதும் ஒரு சில போட்டோஸும் கூட வெளிவந்திருந்தது. இப்போ அதை பற்றியும் விசாரணைகள் நடத்தப்படுது என்ற செய்தியும் இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு நபர் செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு இல்லாட்டி நேற்றிரவு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. செவ்வந்தியும் இன்னும் ஒருத்தர் இல்லாட்டி 2 பேரும் வடபகுதிக்கு நேற்றிரவு கூட்டி போகப்பட்டிருக்கிறாங்க. கடைசி நாட்களில் தங்கியிருந்ததா சொல்லப்படுற ஒரு சில இடங்களை செவ்வந்தி அடையாளம் காட்டியிருக்கிறார். அடைக்கலம் கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அந்த கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு ஆண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவலும் இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில நபர்கள் அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் வடமாகாணத்தை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கு. செவ்வந்தியோட கனவு என்னன்னு சொன்னா, ஆசை, எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, ஒரு ஐரோப்பிய நாட்டில் போய் வாழ்றதாம். இலங்கை விட்டு வெளியேறி ஐரோப்பிய நாட்டில் செட்டில் ஆகிறது தான் அவரோட கனவா ஆசையா இருந்திருக்கு. தன்னுடைய ஆசையை அண்ணன் பத்மேவுக்கு சொன்னாங்களாம் செவ்வந்தி. இந்த மாதிரி நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு விரும்புறேன், ஆசையா இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு பத்மே சொன்னாராம், எனக்கு ஒரு பெரிய உதவியை நீ செய்ய வேண்டியிருக்கு, இந்த உதவியை மட்டும் செய்து கொடு, உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லி. அந்த உதவிதான்
சட்ட புத்தகத்துக்குள்ள மறைச்சு துப்பாக்கியை கொண்டு போய் சமிந்து டில்ஷானுக்கு கொடுக்கிறது, கனிமுல்ல சஞ்சீவவை கொலை செய்யறதுக்கான துப்பாக்கியை மறைச்சி கொண்டு போய் கொடுக்கிறதுன்றது. அதுக்காக தான் எந்த விதமான காசும் ₹1 கூட வாங்காம துப்பாக்கியை நான் கொண்டு போய் கொடுத்திருந்தேன். என்னன்னு சொன்னா, நீ வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதா எனக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தார். போலியான பாஸ்போர்ட் கூட பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. வெளிநாட்டுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட ஐரோப்பிய நாட்டுக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நேபாளத்தில் நான் சிக்கிக் கொண்டேன் என்ற ஒரு விஷயத்தை செவ்வந்தி சொல்லியிருக்கிறார் என்றதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் தக்ஷியும் ஐரோப்பிய நாட்டுக்கு போறதுக்கான ஒரு கனவோட, ஆசையோட, எதிர்பார்ப்போடு இருந்த நபர் என்றதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ஜே.கே. பாயினுடைய அறிமுகம் தக்ஷிக்கு கிடைக்குது. பாதாள குழு அந்த கும்பல் வந்து ஜே.கே. பாய் என்று சொல்லப்படுற அந்த நபரை, செபஸ்தியன் பிள்ளைன்னு சொல்லப்படுற அந்த நபருக்கு போன் பண்ணி சொன்னாங்களாம், செவ்வந்தியோட போட்டோ இதுதான், செவ்வந்திய மாதிரியே இருக்கிற ஒரு பெண் வந்து எங்களுக்கு தேவைப்படுறாங்க, அந்த மாதிரி ஒருத்தர் வடமாகாணத்தில் இருப்பாரா இருந்தா எப்படியாவது தேடி கண்டுபிடி என்ற பொறுப்பு ஜே.கே. பாய்க்கு கொடுக்கப்படுது. தக்ஷியும் வெளிநாட்டுக்கு போறதுக்கான கனவோட இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ஜே.கே. பாய் இந்த பெண்ணோட 2 பேருக்கும் இடையிலான சந்திப்பு வந்து நடக்குது. தக்ஷி இலங்கையிலிருந்து வெளியேறி போன சந்தர்ப்பத்தில் தான் ஐரோப்பிய நாட்டுக்கு தான் போக போறேன் என்ற கனவோட தான் போயிருக்கிறார் என்றது இப்போதைக்கு வெளிவந்திருக்கிற தகவல்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த குழுவுக்கும் அவருக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் தொடர்பும் கிடையாது என்ற மாதிரியான தகவல்கள் இப்போதைக்கு இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கிற விசாரணைகள்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இல்லாட்டி தெரிய வந்திருக்கிற ஒரு தகவல், ஜே.கே. பாய் தான் தக்ஷியை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றதும் விசாரணைகள்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா அடுத்த கட்ட விசாரணைகள்ல என்னெல்லாம் தெரிய வரும் என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னமொருவருடைய ஒரு வாய்ஸ் கட் வந்து இன்றைக்கு ஒரு சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டிருந்தது, ஒரு சிங்கள சேனல்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டிருந்தது. அவர்தான் செவ்வந்தியிட மாமா சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்றார். செவ்வந்தியிட வாழ்க்கையில திருப்பு முனையா இருந்த ஒரு சம்பவம் சம்பந்தமா அவர் குறிப்பிட்டார். செவ்வந்தியும் செவ்வந்தியிட அம்மாவும் யுக்தி என்று சொல்லப்படுற போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான அந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்ட, சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்ட காலகட்டத்தில் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தாங்களாம். அதுக்கு பிறகு விசாரணைகள் நடந்து நீதிமன்றத்திலிருந்து உத்தரவுக்கு பிறகு சிறைச்சாலையிலிருந்து வெளியில வந்தாங்கன்னு சொல்லி அவர் குறிப்பிட்டார். செவ்வந்தியோட மாமான்னு சொல்லப்பட்ட நபர் வந்து சொல்றாரு. அந்த சந்தர்ப்பத்தில் செவ்வந்தி சிறையில் இருந்த நேரத்தில் தான் இந்த போதைப்பொருள் கடத்தல் அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களினுடைய தொடர்புகள் கிடைச்சிருக்கணும். வீட்டை வந்ததுக்கு பிறகு வளமைக்கு மாறான ஒரு சில செயற்பாடுகள் இருந்தது. பெருசாங்களோட கதைக்கிறது கிடையாது, வெளியில் அடிக்கடி போய் கொண்டிருப்போம், அதிகமா காசு புழங்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது 2025 ஜனவரி மாதம் கனிமுல்ல சஞ்சீவ சுட்டு கொலை செய்யப்படுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முதல்ல வீட்டில் சொன்னாங்களாம், நான் வெளிநாட்டுக்கு போக போறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு நாங்க செவ்வந்தியை கண்டது நியூஸ்ல தான் சொல்லி அவன் மாமா சொல்லப்படுற நபர் வந்து குறிப்பிட்டார். இந்த மாதிரி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு, அதுல இருக்கிற நபர் அந்த வீடியோவை கண்டதுமே இவர் தான் சொல்லி நான் அடையாளம் கண்டு கொண்டேன். ஆனா ருமேனியாவுக்கு போறதுக்குன்னு சொல்லி தான் வீட்டில இருந்து வெளியேறி போனார். ஒரு கார் வந்து ஏற்றி கொண்டு போனது என்ற மாதிரியும் ஒரு விஷயத்தை வந்து செவ்வந்தியோட மாமா சொல்லி அடையாளப்படுத்துற நபர் ஒரு டிவி சேனலுக்கு இன்றைக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. நாமல் ராஜபக்ச தரப்பு இல்லாட்டி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தரப்பால இன்னைக்கு சிஐடியில ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு. போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமா முன்னெடுக்கப்படுற செயற்பாடுகள், கைது செய்யப்படுற நபர்கள் இவர்களுக்கும் ராஜபக்சர்களுக்கும், மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இவங்களுக்கு இடையில நெருக்கமான தொடர்பு இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்கான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படுது என்ற அடிப்படையில், இதெல்லாம் போலியான தகவல் என்ற அடிப்படையில் சிஐடியில போய் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இன்னைக்கு முறைப்பாடு செய்திருக்கு. செவ்வந்திட போட்டோ போடப்பட்ட ஒரு போஸ்டரையும் அந்த நபர் வந்து இன்னைக்கு காட்டினதையும் பார்க்க முடிஞ்சது. ஒரு வேட்பாளர் மாதிரி இருக்கிற ஒரு ஃபேக்கான போட்டோன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த மாதிரியான ஃபேக்கான போட்டோஸ், போஸ்டர்ஸ் எல்லாமே சோசியல் மீடியால பகிரப்படுது. அதை பற்றி விசாரணை நடத்தப்படணும் சொல்லி நாமல் ராஜபக்ச தரப்பு சார்பாகவும் இன்னைக்கு சிஐடியில ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதும் முக்கியமானது. ஒருத்தர் நட்பேருக்கு களங்கம் ஏற்படுதுன்னு சொன்னா சிஐடிக்கு விசாரிக்கிறதுக்கு எவ்வளவோ சம்பவங்கள் இருக்கு. லசந்த விக்ரமதுங்க, வசீம் தாஜூதீன், இந்த மாதிரியான முக்கியமான சம்பவங்களை எல்லாம் சிஐடி வந்து விசாரிக்க வேண்டியிருக்கு. நட்பேருக்கு களங்கம் ஏற்படுதுன்னு சொன்னா நீதிமன்றத்தில் போய் ஒரு மனுவை, ஒரு வழக்கை வந்து பதிவு செய்ய முடியும். ஆனால் சிஐடியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பாக ஒரு முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.